அகழ்வாராய்ச்சிகள் குறித்த தகவல்களை தெரிந்து கொள்வதில் நம் அனைவருக்கும் ஆர்வம் இருக்கும். செக் குடியரசு நாட்டை சேர்ந்த ஆராய்ச்சியாளர்கள் ஒரு கருத்த கூந்தலும் வெள்ளை நிற தோலும் கொண்ட ஒரு பெண்ணின் முகத்தை மறு உருவாக்கம் செய்தனர். அந்த பெண் பல நூறு ஆண்டுகளுக்கு முன் இறந்தவர். அவர் எரிக்கப்படும் போது 2 தங்க கம்பல்களும் 2 கைகளிலும் சேர்த்து 5 வெண்கல வளையங்களும் 400 அம்பர் மணிகளால் ஆன 3 நெக்லஸ்களும் அணிந்திருக்கிறார். அத்துடன் அவரது மார்பில் வெண்கல ஊசி ஒன்றும் இருந்துள்ளது. அவர் ஐரோப்பாவில் வெண்கல காலம் என அழைக்கப்பட்ட காலத்தில் யுனைடைஸ் காலச்சக்கரத்தில் வாழ்ந்தவர். யுனைடைஸ் காலச்சக்கரம் என்பது கிமு 2300 1600 ஆண்டுகளுக்கு மத்திய ஐரோப்பாவில் பின்பற்றப்பட்டதாகும். அந்த எலும்புக்கூடு அணிந்திருந்த அணிகலன்கள் முகவடிப்பு ஆகியவற்றின் அடிப்படையில் தத்ரூபமாக இந்த பெண்ணை உருவாக்கியுள்ளனர். அவர் முடியின் நிறம், தோல், கண்கள் போன்றவற்றை உருவாக்க DNA ஆய்வு உதவியதாக ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்றனர். கார்பன் ஆய்வுகள் அடிப்படையில் அவர் கிமு 1880 1750 ஆண்டுகளுக்கு இடையில் வாழ்ந்தவர் என கண்டறியப்பட்டுள்ளது. ஐரோப்பியர்களின் மூதாதையர்களை தத்ரூபமாக காட்டும் இந்த படம் மொத்த ஐரோப்பியர்களுக்கும் களிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது.